திமுக கூட்டணியில் நீடிக்கும் சிக்கல். கனிமொழி பேச்சை கேட்காமல் போன டெல்லி, இனிமேதான் இருக்கு கச்சேரி. திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக திமுக கூட்டணி என்னத்தான் சொல்லி வந்தாலும் உள்ளுக்குள் கூட்டணி கட்சிகள் நெருப்பாக எரிகிறது. இந்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியில் 2 பிரிவுகளாக பிரிந்து விஜயின் தாவேகா பக்கம் போகலாம் என கூறிய நிலையில் திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பு நீடித்து வருகிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 தொகுதிகளை மட்டுமே கையகப்படுத்தியது. இந்த நிலையில் இம்முறை காங்கிரஸ் கோட்டாவை 20 தொகுதிகளுக்குள் நிறுத்திவிட வேண்டும் என திட்டம் வைத்திருந்தது திமுக தலைமை. அப்படி ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பது காங்கிரஸ் தொண்டனின் உரிமை என்று பேச ஆரம்பித்தார்கள். இவர்களின் எண்ணமும் செயலும் வெளிப்படையாக சொல்வதனால் இவர்கள் எல்லாம் தாவேகாவை காட்டி அறிவாலயத்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கின்றனர். அதே சமயம் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்றவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பதுதான் காங்கிரசுக்கு பாதுகாப்பு என்ற கருத்தை டெல்லி வரைக்கும் சொல்லிவிட்டனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். காங்கிரசுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஆனால் கிரிஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் தேவையற்ற குழப்பங்களை விளைவிக்கின்றனர் என கனிமொழி சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்ட ராகுல், காங்கிரசுக்கு இம்முறை 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட்டுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்ததாக சொல்கின்றனர். ராகுலின் இந்த டிமாண்டை கேட்டு அறிவாலய தலைவர்கள் ஆடி போயிருக்கின்றனர். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு பொதுச் செயலாளர் செல்வத்தின் பதிலானது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மற்றும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பதை திமுகவிடம் வலியுறுத்தி வருகிறார் கிரிஷ் சோடங்கர். மற்றபடி 41 சீட்டுகள் மற்றும் ராஜ்யசபா சீட்டுகளை காங்கிரஸ் கேட்பதாக வெளியாகும் தகவல்கள் எல்லாம் வெறும் வதந்திகளே என்றார். காங்கிரசுக்கு 28 தொகுதிகளை ஒதுக்குவது குறித்து திமுக தலைமையில் ஆலோசனை நடப்பதாக சொல்கின்றனர். தாவேகா பக்கம் போகலாம் என்று காங்கிரஸில் ஒரு தரப்பினர் சொல்வதை போலவே காங்கிரஸ் போனால் போகட்டுமே என மனநிலையில் திமுகவிலும் சிலர் இருக்கின்றனர். ஆனால் 2 கட்சிகளிலுமே காரியம் கெட்டுவிடக் கூடாதே என்று துடிப்பவர்கள்தான் இந்த கூட்டணி தொடர வேண்டுமே என பதறுகின்றனர். திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கு அவ்வளவு தொகுதிகள் கொடுத்தால் கட்டாயம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நினைப்பதால் திமுக தீவிர ஆலோசனை செய்து வருகிறது. மேலும் ஒரு பக்கம் விசிகாவும் கூட்டணியில் பிரச்சனை எழுப்புவதால் திமுக சரியான முடிவை எடுக்காமல் திணறி வருவதாக கூறப்படுகிறது.